ஓம் சாந்தி. 12/10/2025 அவ்யக்த பாப்தாதா மதுபன். திருப்புதல் தேதி 17/3/2007. உயர்ந்த உள்ளுணர்வினால் சக்திசாலியான வைப்ரேஷன் மற்றும் வாயுமண்டலத்தை அமைக்க தீவிர முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். இன்று அன்பு மற்றும் சக்தியின் கடலான பாப்தாதா தனது அன்பான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளை பார்க்க வந்துள்ளார். அனைத்து குழந்தைகளும் கூட வெகு தொலைவில் இருந்தெல்லாம் அன்பின் ஏற்பால் சந்திப்பை கொண்டாட வந்துள்ளீர்கள். எதிரில் அமர்ந்து இருப்பவரும் உள்நாடு வெளிநாடு என ஆங்காங்கே இருப்பினும் அன்பாக சந்திப்பை கொண்டாடி கொண்டு இருக்கின்றனர். பாப்தாதா நாலாபுறமும் உள்ள அனைத்து சிநேகி மற்றும் அனைத்து சகயோகி குழந்தைகளை பார்த்து மகிழ்கிறார். அனைத்து குழந்தைகளின் மனதில் விரைவாகவே பாபாவை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். பாபா கூறுகிறார், அனைத்து குழந்தைகளிடமும் ஊக்கம் உற்சாகம் நன்றாகவே உள்ளது. ஆனால் குழந்தைகள் தன்னை முதலில் தந்தையை போலவே சம்பூர்ணமாக மாற்றும் பொழுதே தந்தையை வெளிப்படுத்த முடியும். குழந்தைகள் தந்தையிடம் எப்பொழுது பிரத்யக்ஷம் என கேட்கின்றனர். தந்தை கேட்கிறார், நீங்கள் முதலில் தன்னை தந்தைக்கு நிகராக எப்பொழுது மாற்றி காட்டுவீர்கள்? தனது முழுமையடையும் நாளுக்கான தேதியை குறித்து விட்டீர்களா? அயல் நாட்டவர் ஒரு வருடம் முன்பாகவே தேதி குறிப்போம் என்கிறார்கள். ஆக தங்களுக்குள் கூடி தந்தைக்கு நிகராக மாறுவதற்கான தேதியை குறித்து விட்டீர்களா? பாப்தாதா பார்க்கிறார், இப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் அதிக மீட்டிங் போடுகிறார்கள். இரட்டை அயல் நாட்டவர்களின் மீட்டிங் குறித்தும் பாப்தாதா கேள்விப்பட்டார். நன்றாக இருந்தது. அனைத்து மீட்டிங் செய்திகளும் பாபாவிடம் வந்து சேருகிறது. ஆக பாப்தாதா கேட்கிறார், இதற்கான தேதியை குறித்து விட்டீர்களா? இதற்கான தேதியை நாடகம் முடிவு செய்யுமா அல்லது நீங்கள் முடிவு செய்வீர்களா? யார் செய்வது? நீங்கள் லட்சியம் வைத்தே ஆக வேண்டும். லட்சியம் மிக உயர்வாக நன்றாக வைக்கிறீர்கள். இப்பொழுது அந்த லட்சியத்திற்கேற்ப லட்சணத்தை அமைக்க வேண்டும். இப்பொழுது இரண்டிற்கும் இடையே வேறுபாடு உள்ளது. லட்சியமும் லட்சணமும் சமமாகும் போதே லட்சியம் நடைமுறையில் ஏற்படும். குழந்தைகள் அனைவரும் அமிர்த வேளையில் சந்திக்கும் பொழுது மிக நன்றாக சங்கல்பம் வைக்கிறார்கள். பாப்தாதா நாலாபுறமும் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளின் ஆன்மீக உரையாடலை கேட்கிறார். மிக அழகாக பேசுகின்றனர், நன்றாக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் முயற்சியில் ஒரு விஷயத்தை தீவிரப்படுத்த வேண்டும். முயற்சி உள்ளது, ஆனால் தீவிர முயற்சி செய்ய வேண்டும். தீவிர முயற்சிக்காக திட தன்மையை சேர்க்க வேண்டும். குழந்தைகள் ஒவ்வொருவரும் சமயத்திற்கேற்ப தீவிர முயற்சி செய்ய வேண்டும் என்பதே பாப்தாதாவின் விருப்பம். வரிசைப்படியாக இருந்தாலும் அதிலும் எப்பொழுதும் தீவிர முயற்சி இருக்க வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகிறார். அதுதான் அவசியமானது. நேரம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது குழந்தைகள் தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். இதுவும் நிச்சயிக்கப்பட்டதே. இதில் தீவிர தன்மை மட்டுமே வேண்டும். ஒவ்வொருவரும் நான் தீவிர முயற்சி செய்கின்றேனா என்று தன்னையே சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் முயற்சியில் அநேக சோதனைகள் வந்தே தீரும். ஆனால் தீவிர முயற்சி செய்பவருக்கு வெற்றி பெறுவது நிச்சயிக்கப்பட்டது. வெற்றியாக வேண்டும் என்பது அல்ல, நிச்சயிக்கப்பட்டது வெற்றி. சேவையும் ஆர்வத்துடன் நன்றாக செய்கிறீர்கள். ஆனால் பாப்தாதா முன்பே கூறியுள்ளார், நிகழ்காலத்திற்கு ஏற்ப ஒரே நேரத்தில் மனம், சொல், செயல், நடத்தை மூலம் முகம் மூலமாக 3 விதமான சேவை செய்ய வேண்டும். மனதால் அனுபவம் செய்ய வைக்க வேண்டும்.
சொல்லால் ஞானத்தின் அறிமுகத்தை தர வேண்டும். முகம் நடத்தை மூலம் முழுமையான யோகி வாழ்வின் நடைமுறையை அனுபவம் செய்விப்பது. 3 சேவை ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும், தனித்தனியாக அல்ல. நேரம் இப்பொழுது குறைவாக உள்ளது, சேவை இன்னும் அதிகம் செய்ய வேண்டியுள்ளது. பாப்தாதா பார்க்கிறார், சேவைக்காக அனைத்திலும் எளிமையான சாதனம் உள்ளுணர்வால் வைப்ரேஷன் மூலம் வாயு மண்டலம் அமைப்பது. ஏனென்றால் உள்ளுணர்வு அனைத்திலும் வேகமான கருவி. அறிவியல் ராக்கெட் வேகமாக செல்வதை போன்று உங்களுடைய ஆன்மீக சுபபாவனை, சுபமான விருப்பங்கள் எனும் உள்ளுணர்வு பார்வையையும் உலகையும் மாற்றிவிடும். ஓரிடத்தில் அமர்ந்தபடியே உள்ளுணர்வு மூலமாக சேவை செய்ய முடியும். கேட்ட விஷயம் கூட மறந்து போகும், ஆனால் வாயு மண்டலம் அனுபவம் செய்ய வைக்கும். அது மறக்காது. மதுவனத்தில் அனுபவமாகிறது. அது பிரம்மா பாபாவின் கர்ம பூமி, யோக பூமி, சரித்திர பூமியின் வாயுமண்டலம். இப்போது வரையிலும் ஒவ்வொருவரும் வாயுமண்டலத்தை அனுபவம் செய்கிறார்கள், மறப்பது இல்லை. வாயுமண்டலத்தின் அனுபவம் உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. வார்த்தைகளால் பெரிய பெரிய நிகழ்வுகளை செய்கின்றீர்கள், ஆனால் ஒவ்வொருவரும் தனது உயர்வான ஆன்மீக உள்ளுணர்வு மூலம், அதிர்வலைகள் மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்க வேண்டும். ஆனால் தன் மனதில் எந்த ஒரு ஆத்மாவை பற்றியும் தாறுமாறான உள்ளுணர்வு, அதிர்வலைகள் இல்லாத பொழுதே தனது உள்ளுணர்வு ஆன்மீக நிலையில் சக்தி வாய்ந்ததாக அமையும். தன் மனதின் உள்ளுணர்வு எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு ஆத்மாவை பற்றியாவது வீணான எண்ணம், எதிர்மறையான எண்ணம் இருந்தால் அது குப்பை. அவ்வாறு மனதில் குப்பை இருந்தால் நல்லுணர்வால் சேவை செய்ய முடியாது. ஆக முதலில் என் மனம் ஆன்மீக நல்லுணர்வுடன் உள்ளதா என தன்னை தானே சோதனை செய்யுங்கள். எதிர்மறையான உள்ளுணர்வையும் தனது நல்லுணர்வால் மாற்றிவிட முடியுமா? எதிர்மறை எண்ணத்தால் தன் மனம்தான் தொல்லைப்படுகிறது, வீண் எண்ணம் வருகிறது தானே. முதலில் தன் மனதில் ஏதேனும் முரண்பாடு உள்ளதா என சோதனை செய்யுங்கள். வரிசைப்படியாக உள்ளீர்கள். நன்மை தீமை இணைந்தே உள்ளது. ஆனால் இவர் இப்படி உள்ளார், இவ்வாறு புரிவது நல்லது. தவறை தவறென புரிந்து கொள்வது, சரியை சரியென புரிந்து கொள்வது சரிதான். ஆனால் அதை உள்ளத்தில் வைக்கக்கூடாது. புரிந்து கொண்டு ஞானம் நிறைந்தவராவது நல்லது. தவறை தவறென்று தானே கொள்வோம். சில குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா உங்களுக்கு இவர் எப்படி என்று தெரியாது, நீங்கள் பார்த்தால்தான் தெரிய வரும். நீங்கள் செய்வதற்கு முன்பே இவர் இப்படிதான் என்று பாபா ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இது போன்ற விஷயங்களை தன் மனதில் உள்ளத்தில் வைப்பதால் நான் தானே தொல்லைக்கு ஆளாகின்றேன். மனதில் உள்ளத்தில் தீய பொருள் இருந்தால், வீண் எண்ணம் இருந்தால் அவர் எப்படி உலக நன்மை செய்யக்கூடியவர் ஆவார்? உங்கள் அனைவரது தொழிலும் என்ன? உலக நன்மை செய்யக்கூடியவரா? ஆம் என்றால் கைகளை உயர்த்துங்கள். புரிந்து கொள்வது வேறு. இது நல்லது, இது தவறு, இது சரி என்று. ஆனால் அதை மனதில் வைக்காதீர்கள். மனதில் உணர்வாக வைக்கும் பொழுது பார்வையும் உலகமும் மாறிவிடுகிறது. பாப்தாதா வீட்டு பாடம் கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தார்? அனைத்திலும் எளிமையான முயற்சி. அனைவரும் அதை செய்ய முடியும். வயோதிகரும் வாலிபரும் குழந்தைகளும் செய்ய முடியும். அது இந்த விதிமுறைதான். ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்கள். யாருடைய தொடர்பில் வந்தாலும் ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதத்தை எடுங்கள். பிறர் சாபமே கொடுத்தாலும் நீங்கள் அடிப்படை பாடம் எடுக்கும் பொழுது என்ன சொல்வீர்கள்? அப்பொழுது தனக்கும் இந்த கோர்ஸை கொடுங்கள். சவால் என்ன? கீழ்த்தரமான இயற்கையையும் உயர்தரமாக மாற்றுவோம் என்பதுதானே. நீங்கள் அனைவரும் இயற்கையையும் உயர்தரமாக மாற்றுவோம் என சவால் விடுகிறீர்கள் தானே. மாற்றுவீர்களா? தலை அசையுங்கள், கை அசையுங்கள். பாருங்கள், பார்த்து பார்த்து அசைக்காதீர்கள், மனதார அசையுங்கள். ஏனென்றால் இப்பொழுது சமயத்திற்கு ஏற்ப வாயு மண்டலத்தை அமைப்பதில் தீவிர முயற்சி அவசியமானது. ஆக உள்ளுணர்வில் ஏதேனும் குப்பை இருக்குமானால் வாயு மண்டலம் எப்படி அமையும்? இயற்கை வரையிலும் உங்களது அதிர்வலைகள் உள்ளுணர்வால் அமையும்.
வைப்ரேஷனால் வாயுமண்டலம் அமைகிறது. மதுவனத்தில் கூட அனைவரும் ஒன்று போல கிடையாது. ஆனால் பிரம்மா பாபா நெருக்கமான குழந்தைகளின் உணர்வால் தீவிர முயற்சியால் வாயுமண்டலத்தை அமைத்தார். இன்று உங்கள் தாதியின் நினைவு வருகிறது. தாதியிடம் என்ன சிறப்பம்சம் பார்த்தீர்கள்? எப்படி கட்டுப்படுத்தினார்? ஒரு பொழுதும் எப்படிப்பட்ட உள்ளுணர்வு உடையவரை பற்றியும் தாதி தன் மனதில் வைத்தது இல்லை. அனைவருக்கும் ஊக்கம் கொடுத்தார். உங்களது ஜெகதம்பா தாயும் வாயுமண்டலத்தை உருவாக்கினார். தெரிந்திருந்து தன் உள்ளுணர்வை எப்பொழுதும் சுபமாகவே வைத்தார். அந்த வாயுமண்டலத்தை இன்றளவிலும் நீங்கள் அனைவரும் அனுபவம் செய்கிறீர்கள். பாப்தாதா சொல்கிறார், தந்தையை பின்பற்றுவதனாலும் ஒருவருடைய சிறப்பம்சத்தை தெரிந்து கொள்ள அதனை உங்களுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு குழந்தையிடமும் இதனை கூறுங்கள். பாப்தாதாவிற்கு யார் குழந்தையானார்களோ அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒருவேளை மூன்றாம் ரகமே ஆனாலும் நாடகத்தின் சிறப்பு இது, பரமாத்மாவின் வரதானம் இது. அனைத்து குழந்தையிடமும் 99 குறைகள் இருந்தாலும் ஒரு சிறப்பு அவசியம் இருக்கும். அந்த சிறப்பு தன்மையால் என்னுடைய பாபா என்று சொல்லும் உரிமையை பெற்றுள்ளார்கள். ஏதோ ஒரு குறைக்கு வசப்பட்டு இருந்தாலும் தந்தையிடம் உறுதியான அன்பை வைத்துள்ளார்கள். எனவே பாப்தாதா இப்பொழுது நேரத்தின் நெருக்கத்திற்கேற்ப பாபாவின் நிலையங்கள் இருக்கும் இடமெங்கும் கிராமமோ நகரமோ பெரிய மண்டலமோ கிளைகளோ ஒவ்வொரு இடத்திலும் சேவையில் துணையாக இருப்பவர்களிடமும் உயர்ந்த உள்ளுணர்வின் வாயுமண்டலம் அவசியமாகும். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்தால் போதும். பிறர் சாபமே கொடுத்தாலும் எடுப்பவர் யார்? கொடுப்பவரும் எடுப்பவரும் ஒருவரா இருவரா? யாரேனும் உங்களுக்கு கெட்ட பொருளை கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? தன்னிடம் வைப்பீர்களா அல்லது திருப்பி கொடுத்து விடுவீர்களா அல்லது வீசி விடுவீர்களா அல்லது அலமாரியில் பத்திரமாக வைப்பீர்களா? ஆகவே உள்ளத்தில் பத்திரப்படுத்தி வைக்காதீர்கள். ஏனென்றால் உங்கள் உள்ளம் பாப்தாதாவின் ஆசனம். அதனால் ஒரு வார்த்தையை மனதில் உறுதியாக நினையுங்கள். வாயில் வார்த்தையாக அல்ல, மனதில் நினைவில் வையுங்கள். வாய் வார்த்தையாக அல்ல. ஆசி தர வேண்டும், ஆசி பெற வேண்டும். எந்த ஒரு எதிர்மறையும் மனதில் வைக்க கூடாது. ஒரு காதில் கேட்டு மறு காதில் விடுவது உங்களது வேலையா பிறரது வேலையா? அப்பொழுதுதான் உலகில் ஆத்மாக்களுக்கு தீவிர வேகத்தில் உள்ளுணர்வால் வாயுமண்டலத்தை அமைக்க முடியும். உலகை மாற்ற வேண்டும் அல்லவா? ஆகவே எதை நினைவில் வைப்பீர்கள்? மனதில் வைத்தீர்களா? ஆசி எனும் சொல்லை நினைவில் வையுங்கள் போதும். ஏனென்றால் உங்களுடைய ஜடமூர்த்திகள் என்ன தருகிறது? ஆசி தருகிறது அல்லவா? ஆலயத்தில் சென்று கேட்கிறார்கள், ஆசி கேட்கிறார்கள். ஆசி கிடைப்பதால் தானே கேட்கிறார்கள். உங்களுடைய ஜடமூர்த்திகள் இறுதி பிறவியிலும் கூட ஆசி தருகிறது. உணர்வாலேயே அவர்களுக்கு ஆசி தருபவராக மாறியுள்ளீர்கள். எனவேதான் இன்று வரையிலும் உங்களது ஜட சித்திரங்கள் ஆசிகளை தருகிறது. பீடிக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு மன்னிப்பு கடலான தந்தையின் குழந்தைகள் சிறிதேனும் மன்னிப்பு கொடுப்பது நல்லதுதானே? நீங்கள் அனைவரும் மன்னிப்பு கடலின் குழந்தைகள். மாஸ்டர் மன்னிப்பு கடல் அல்லவா? ஆம்தானே? சொல்லுங்கள். முதலில் நான் இதில் அர்ஜுனன் என்று ஆகுங்கள். அத்தகைய சூழலை அமையுங்கள். எதிரில் வருபவர் அனைவரும் அன்பு, ஒத்துழைப்பு, மன்னிப்பு, தைரியம், ஊக்கம், உற்சாகம் ஏதேனும் ஒன்றை அனுபவமாக பெற வேண்டும். இதை செய்ய முடியுமா? முடியுமா? முதல் வரிசையில் உள்ளவர்கள் முடியுமா? கைகளை உயர்த்துங்கள். முதலில் செய்தாக வேண்டும். அப்போதே அனைவரும் செய்வார்கள். ஆசிரியர்கள் செய்வீர்களா? நல்லது. ஆங்காங்கே இருந்து குழந்தைகளின் மேல் கடிதங்கள் வந்த வண்ணம் உள்ளது. கடிதம் எழுதாதவர்களின் சங்கல்பமும் அன்பு நினைவுகளும் பாப்தாதாவை வந்தடைந்தது. மிக இனிமையாக கடிதம் எழுதுகிறார்கள். ஊக்கம் உற்சாகத்தில் பறந்து கொண்டே இருப்பவர்கள் எழுதுகின்றார்கள். கடிதம் எழுதுவதால் தன்னை பந்தனத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள்.
செய்கிறார்கள், உறுதிமொழி எடுக்கிறார்கள். நாலாபுறமும் எங்கெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிரில் இருப்பவர்களை விட முன்பாகவே அன்பு நினைவுகளை தருகிறார். ஏனென்றால் பாப்தாதாவிற்கு தெரியும், ஆங்காங்கே வெவ்வேறு நேரமாக இருந்தாலும் அனைவரும் மிக உற்சாகத்தில் நினைவில் அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நல்லது. அனைவரும் எண்ணம் வைத்தீர்களா? தீவிர முயற்சி செய்து முதல் நம்பரை அடைவோம் என்று எண்ணம் வைத்தீர்களா? கைகளை உயர்த்துங்கள். நல்லது. இப்பொழுது ஆசிரியர்கள் கைகளை உயர்த்துகிறார்கள். முதல் வரிசையில் உள்ளவர்களும் உயர்த்துகிறார்கள். நல்லது. பாப்தாதா இந்த கட்டளைகளை கொடுத்துள்ளார். முழு நாளில் இடையிடையே 5 நிமிடம் கிடைத்தாலும் மனதிற்கு பயிற்சி செய்யுங்கள். ஏனென்றால் இன்றைய உலகமே உடற்பயிற்சி செய்கிறது. அவ்வாறே நீங்களும் 5 நிமிடம் மன பயிற்சி செய்யுங்கள். மனதை பரம்தாமத்திற்கு கொண்டு வாருங்கள். சூக்ஷ்மவதனத்தில் ஃபரிஷ்தாவை நினையுங்கள். பூஜைக்குரிய நிலையை நினையுங்கள். பிராமண சொரூபம் தேவதை ரூபத்தை நினையுங்கள். எத்தனை ஆயிற்று? 5 நிமிடம் தானே. இந்த 5 நிமிட பயிற்சியை முழு நாளும் நடமாடும் பொழுதெல்லாம் செய்ய முடியும் தானே. இதற்காக மைதானம் தேவையில்லை. உடற்பயிற்சியும் அவசியமே, அதையும் செய்யுங்கள், அதற்கு தடையில்லை. ஆனால் இந்த மனதிற்கான ட்ரில் பயிற்சி மனதை எப்பொழுதும் மகிழ வைக்கும், ஊக்கம் உற்சாகமாக வைத்திருக்கும், பறக்கும் கலையை அனுபவம் செய்ய வைக்கும். ஆகவே இப்பொழுது அனைவரும் இந்த ட்ரில்லை செய்யுங்கள். பரம்தாமத்தில் இருந்து தேவதை வரை. நல்லது. எப்பொழுதும் சர்வ காலமும் தனது ஆன்மீக உணர்வால் நாலாபுறமும் சக்திசாலியான சுற்றுச்சூழலை அமைப்பதில் தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தான் இருக்கும் இடத்தையும் தன் மனோநிலையையும் சக்திசாலியான அதிர்வலைகளில் அனுபவம் செய்ய வைப்பவர்களுக்கு, திட சங்கல்பம் கொண்ட சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதம் கொடுப்பதிலும் பெறுவதிலும், இரக்க மனமுள்ள ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தனக்கு தானே பறக்கும் கலையில் அனுபவம் செய்யும் டபுள் லைட் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம்: விசால புத்தி மூலமாக குழுவின் சக்தியை அதிகப்படுத்தி வெற்றி சொரூபம் ஆகுக. விளக்கம்: குழுவின் சக்தியை அதிகப்படுத்துங்கள். இது பிராமண வாழ்வின் முதன்மையான உயர்ந்த செயல். இதற்காக எந்த ஒரு விஷயத்திலும் பெரும்பான்மையோரின் கருத்தை கேட்பதுதான் குழுவின் சக்தியை அதிகப்படுத்துவது. இதில் என் கருத்தே மேலானது என்ற பெருமை காட்டாதீர்கள். எவ்வளவு நல்ல கருத்தாக இருந்தாலும் எங்கே குழுவின் உறுதியோ அங்கு நல்ல கருத்தும் சாதாரணமாகிவிடும். அந்த நேரத்தில் தனது கருத்தை தியாகம் செய்ய வேண்டி இருப்பின் தியாகத்தில்தான் பாக்கியம் உள்ளது. இதனாலேயே வெற்றி சொரூபம் ஆவீர்கள். அருகே நெருங்கிய தொடர்பில் வருவீர்கள். ஸ்லோகன்: அனைத்து எண்ணமும் ஈடேற மனதின் ஒருமுகத்தன்மையை அதிகப்படுத்துங்கள். அவ்யக்த சமிஞ்சை: தனக்காகவும் பிறருக்காகவும் மனதின் மூலம் யோக சக்திகளை பயன்படுத்துங்கள். சமயத்திற்கேற்ப இப்பொழுது மனதாலும் சொல்லாலும் இணைந்து சேவை செய்யுங்கள். வார்த்தையால் சேவை செய்வது எளிது. மனதிற்கு நல்ல ஆசை, நல்விருப்பம் வைக்க வேண்டும். சொல்லில் இனிமை, திருப்தி, சரளத்தன்மை எனும் புதுமை இருந்தால் சேவையில் வெற்றி சுலபமாகவே கிடைத்துவிடும். ஓம் சாந்தி.